ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்ன பாடம் அழகு 5 மின்காந்த அலைகள் தான். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மின்காந்த அலைகள் 12th ஃபிசிக்ஸில் 5வது யூனிட், அப்போ அழகு 5. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன் ஆமாம், ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நல்லா கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அறிமுகம் படிச்சிங்க, நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லலாம். ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸ்வெல் மேற்பொருத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இது பார்த்துங்க. தூண்டப்பட்ட காந்தப்புலம் அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதுமாதிரி படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து தியரிட்டிக்கலாக தான் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பெருசாக இருக்குது. எந்தாவது பக்கம் வரைக்கும் இருக்குன்னா 271வது பக்கத்து வரைக்கும் இருக்குது. 268 தொடங்கி 271வது பக்கம் வரைக்கும் இருக்குது. பட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம். இதை வந்து இதுவுமே பார்த்துங்க, ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து இந்த சம் சொல்ல மறந்துட்டேன். எடுத்துக்காட்டு 5.1 ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான். ஸோ அதுமாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள். ஓகே, மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா, அலைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அந்த ஒரு 4 லைன் இதை படிச்சுங்க. மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹெர்ட்ஸ் ஆய்வு. ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கம் 274 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த எடுத்துக்காட்டு சம் 5.2 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சம், ரொம்ப சின்னதாக இருக்குது. அடிக்கடி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இதை பார்த்துங்க. மின்காந்த அலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்து படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம். ஓகே, இந்த எடுத்துக்காட்டு 5.3 அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இது வேணால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 5.4 ஒரு இம்பார்ட்டண்டான சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா கொஷின் வரும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் 5th யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைமாலையின் வகைகள், வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து சம் இருக்கும். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கொஷின். இந்த நிறமாலை தொடர் நிறமாலை, வரி நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இதில் கொடுத்துருப்பாங்க தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன, பட்டை வெளியீடு நிறமாலைனா என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை, உட்கவர் நிறமாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே படிச்சுக்கிங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ஒரு 15 பக்கம் 20 பக்கத்துக்குள்ளே தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே 80 பக்கம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சுங்க. இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஷின். 5.3 நிறைமாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், அடிக்கடி வரும். தியரிட்டிக்கல் கொஷின். ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடியுது. பாடம் சுருக்கம் படிச்சிங்க. இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றதை ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. கருத்து வரைபடம் வச்சு என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கொஷின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அது இது பண்ணிங்க. இந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் 10 லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்லோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும். நான் 12th படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில். ஸோ உங்களுக்கு அது மேலே இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ.
வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல நியூஸ்க்கான வீடியோஸில் பார்க்கலாம். 10 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது. இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, டாடா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி சேனலில் பார்க்க போகிற வீடியோலாம் தகவல் தொடர்பு அமைப்பு அலகு 10 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸில் இருக்க 10வது யூனிட். இதுதான் லாஸ்ட் யூனிட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 9 யூனிட்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல, இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சீரியஸ் வைஸாக நம்ம 10 வீடியோஸுமே போட்டிருப்போம். 10 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப சின்ன லெசன், லாஸ்ட் லெசனுமே கூட. ஸோ இது இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல தகவல் தொடர்பானது, ஓகேவா? இது இருக்கு பாருங்க. நல்ல தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலமாகும். நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா நம்ம கற்றுக்க போகிறோன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு 15 பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன். நம்ம இதை ஈஸியாக பார்த்துலாம். அடுத்து அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படித்தீங்க. 11 நம்ம இதான் சொல்லுவோம். அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. பண்பேற்றத்துலேயே வந்து வீச்சு பண்பேற்றம் பாருங்கள். வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள், வீச்சு பண்பேற்றத்தின் நன்மைகள் அப்படி சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. வீச்சு பண்பேற்றம் படிச்சிங்க. வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். அடுத்து வந்து அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்குங்க. எல்லாமே தனித்தனி 5 மார்க் கொஷின்ஸ். இதில் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம்ன்றது. ஸோ அதுவுமே பார்த்துங்க. அதுக்காக அந்த பண்பேற்றம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. அது இம்பார்ட்டன்ட். பட் 3த்தில் எது வேணால் கேட்கலாம். 3மே நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம். அது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க. ஒரு 2 மார்க் கொஷின் இது வரைக்கும் பாருங்கள். பட்டை அகலம்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். 243 பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தீங்கன்னா தரை அலைப்பரவல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். 2 மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் 5 மார்க் கொஷின் தான், பெருசாக தான் இருக்கும். 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பேராஃப் மட்டும் எழுதினா போதும். 2 மார்க் கொஷினாகவும் படிச்சிங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 245 இருக்குது அந்த கொஷினு. நேற்று தரையலை பரவல் பார்த்தோம். இப்போ வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அதுவுமே பார்த்துங்க. ஸோ அந்த இது எதில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 267 இருக்குது. வெளி அலை பரவலுமே இங்கே அதே பேஜில் இருக்குது. ஸோ அது எல்லாமே 3 அலையுமே பார்த்துங்க. தரையலை, வானலை, வெளி அலை. செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு. செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான். அதில் வந்து ஒளி இழை தகவல் தொடர்பு. இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஷின், 5 மார்க் கொஷின். ஸோ ஒளி இழை பார்த்துங்க. ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க. ஒரு 5 மார்க் கொஷின். தொலைபேசி, இணையம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஷின். உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். தொலைபேசி தொலைத்தொடர்பு உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்த்துங்க. இணையம்னா என்ன, இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க, அதோட பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. உலக நிலவர அமைப்பு. அடுத்து வந்து விவசாயம், மீன்வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஓகே, விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது, மீன்வளத்துறையில் எப்படி பயன்படுது, சுரங்கத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம். அவ்வளோதான். இப்போ 15 பக்கம் தான். அதனால தான் 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போடலாம். அதர்வைஸ் உங்களுக்கு 10 யூனிட்கான வீடியோஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன். ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் ஆர் 3 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ், மினிமம் 1 கொஷின்ஸ். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்தம் 10 இதுக்குமே சேர்த்து ஒரு 20 to 25 கொஷின்ஸ்க்குள்ள ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து. ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு அந்தமாரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே ஒரு 25 சம்ஸ் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் போட்டு விட்டுறேன். ரொம்ப ஈஸி தான் அது. உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். அதர்வைஸ் வேறு எதனா சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு அந்தமாரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட சின்ன வீடியோஸில் பார்க்கலாம். டாடா பை பாய். ஃபுல் வீடியோஸுமே பாருங்கள். நன்றி.